உண்மையிலே இந்த செயின்ட் ஆன்ஸ் ஒரு பழமையான ஒரு பள்ளி. இந்த பள்ளியின் பெருமையை பற்றி நாம் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த பள்ளியில் படித்தவர்கள் மிகப்பெரிய சாதனையாளராக இருந்து இங்கே பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுடைய உதவியினால் இன்றைக்கு வெவ்வேறு உயர் பதவியில் இருக்கிறார்கள் அப்படின்றத நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அதுபோல் அனைத்து இங்கே இருக்கக்கூடிய மாணவியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நீங்களும் அதுபோல் நல்ல உயர் பதவிகள் பெற்று பெரிய நிலைமைக்கு வர வேண்டும் என்று இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் அந்த புக்கெல்லாம் படிக்கும் பொழுது, ஆனுவல் டே புக்கெல்லாம் படிக்கும் பொழுது சிபிஎஸ்சியில் வந்து +2 வந்து 90% பர்சன்டைல்ஸ், 10th வந்து 95%. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே படிக்கக்கூடிய மாணவிகள் எவ்வளவு தூரம் வந்து மிக திறமையாக இருக்கிறார்கள் அப்படின்றத நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல் பல்வேறு திறமைகள் கல்வியில் இருந்தாலும், அதாவது படிப்பில் இருந்தாலும் அவர்களுடைய கலைத்திறனை நாம் பார்த்தோம். எனக்கே ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் மாதிரி கிடைத்தது. ஸோ அந்த அளவுக்கு எங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இந்த மாதிரி குழந்தைகள் ஆடுவதை பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய கலை நயம் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்து கொள்ளலாம். அதாவது பெண்களும் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல அப்படின்றத மிக திறமையாக ஒரு 10 நிமிடங்களில் அந்த மாணவிகள் எடுத்து காட்டினார்கள். நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் நம்முடைய சமூகம் வந்து பெண்கள் ஆண்கள் அப்படின்றத பிரித்து தான் பார்க்கும். நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களிடம், அதாவது மாணவிகளிடமோ இல்லை தாய் தந்தையர்கள் வந்திருக்கீங்க, உங்களிடம் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஆண்களை விட பெண்களுக்குத்தான் சில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆண்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள் இருக்காது, பெண்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். அன்றாட நாம் நாளோறும் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஒன்று எடுத்துக்கொண்டால் நம்ம சமூகத்தில் இன்றைக்கும் குழந்தைகள் திருமணம் அப்படின்றது நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அது நகரப்பகுதியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிராம பகுதிகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கிராம பகுதிகளில் இனியும் வந்து குடும்ப சூழலாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாதார சூழலாகவும் இருக்கலாம். இன்றைக்கு சமூக வலைதளங்களின் தாக்கத்தினால் ஒரு காதல் திருமணமாகவும் இருக்கலாம். ஸோ இப்படி குழந்தைகள் திருமணம் என்பது இன்றைக்கும் பரவலாகவே நம்முடைய மாநிலத்தில் மாவட்டத்தில் வந்து அதிகமாகத்தான் நடந்து கொண்டு வருகிறது. இதை வந்து பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தை திருமணம் என்பது 18 வயதுக்கு உள்ளார இருந்தாலே அது குழந்தை திருமணம் தான். 18 வயது முடிந்துவிட்டால் நம்ம அது லீகலாக வந்து திருமணம் செய்து வைக்கலாம். பட் 18 வயதில் நம்ம குழந்தை என்ன படித்திருக்கும்? ஒரு +2 தான் படித்திருப்பார். இன்றைய காலகட்டங்களில் +2லாம் வந்து பத்தாது. குழந்தைகள் கண்டிப்பாக, குறிப்பாக பெண் குழந்தைகள் பட்டப்படிப்பு படிக்க வேண்டும், மேற்படிப்பு படிக்க வேண்டும். அதை அடுத்த கட்டத்திற்கு வந்து பெற்றோர்களும் அந்த மாணவிகளும் தைரியமாக எடுத்து செல்ல வேண்டும். இப்போ நான் விழுப்புரத்தில் எஸ்பியாக இருக்கும்போது ஒரு மாணவி எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒரு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புனாங்க, ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. சார், எனக்கு நான் +1 படிக்கிறேன், எனக்கு இன்றைக்கி திருமணம் நிச்சயமாக இருக்கிறது, தயவுசெய்து நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் அனுப்பாங்க. நான் அதை சும்மா ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் உடனடியாக காவலர்களை அனுப்பி அந்த கிராமத்தில் போய் செக் பண்ணோம். உண்மையிலே அவங்க வந்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்போ அவங்க தாய் தந்தையர்களிடம் எடுத்து கூறினோம், உடனடியாக ஒப்புக்கொண்டார்கள். நாங்கள் சட்டத்தை சொல்லி மிரட்டவில்லை, இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, அந்த பொண்ணுக்கு வந்து 16 வயசு தான் ஆகுது, இல்லை சார் சொந்த தாய் மாமன்
நான் சொன்னேன், சொந்த தாய்மானாலும் 5 வருஷம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், படிக்க வையுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே தான் இருக்கிறோம். ஆனால் அதை தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து பெற்றோர்களும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், மாணவிகளும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அந்த பெண் குழந்தை படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த குழந்தை திருமணம் என்பது நம்ம அதாவது கிராம பகுதியில் அதிகமாக தான் நடந்துக்கிட்டு வருது. அடுத்து 2வது வந்து பாலியல் கொடுமைகள். அது பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு கொடுமைகள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வயதிலிருந்து 70 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும். அதுவும் இந்த சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியா வந்ததிலிருந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எப்படி பசங்க வந்து, அதாவது ஆண் பிள்ளைகள் வந்து போதைப் பொருளுக்கு சில பேர் அடிமை ஆகிறார்களோ, ஆனால் பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து செல்ஃபோனுக்கு அடிமை ஆகியிருக்கிறார்கள். நாங்கள் நாள்தோறும் கண்கூடாக பார்க்கிறோம். பல வழக்குகள் எங்களுக்கு வருது. பன்ரோட்டி பகுதியில் ஒரு இதே மாதிரி ஒரு ஸ்கூலில் 14 வயது ஒரு பெண் படிக்கிறாங்க, குழந்தை. அது 40 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கு. 40 அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம். 40 அக்கௌண்ட் வச்சுருக்கு, டிஃப்ரெண்ட் பேரில். அப்போ 40 அக்கௌண்ட்னா அதை டெய்லி பார்க்குறதுக்கே அவங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கிடைக்காது. அதனால் தூண்டப்பட்டு அந்த பெண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய முகநூலில், அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து பரிச்சயமான ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. பிறகு மறுபடியும் அந்த பெண்ணை வந்து நம்ம வரவழைத்து எழுதி வாங்கும். மறுபடியும் ஒரு 2 மாதம் கழித்து திருநெல்வேலியில் ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், ஏம்மா நீங்கள் 40 இன்ஸ்டாகிராம் மெயின்டைன் பண்ணுறதை விட்டுட்டு நல்லா படிக்கலாமே, பாட புத்தகங்களை படிக்கலாமே. அது மிகப்பெரிய அடிக்ட்டுங்க. செல்ஃபோன் வந்து எப்படி நம்ம கஞ்சா போதைங்கிறோம், மது போதைங்கிறோம். இப்போ நீங்களே நம்மளே செல்ஃபோன் வச்சுருக்கோம். ஒரு தொடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அது என்ன மெசேஜ்னு பார்க்க தோணும். வந்துக்கிட்டே இருக்கும் மெசேஜ். வாட்ஸ்அப்பில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும். எத்தனை பேர் லைக் போடுறான், எத்தனை பேர் என்ன கமெண்ட் எழுதுகிறான், அதற்கு நாம் எவ்வளவு கமெண்ட் எழுத வேண்டும். இதில் தான் வந்து இன்றைய இருக்கக்கூடிய மாணவியர்களும் இளைஞர்களும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நம்ம புதுசு. இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ புதிது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இந்த மாணவியர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இது காலத்தின் கட்டாயம்னு ஆகிப்போச்சு. அதனால் வந்து இந்த கருத்துக்களை வந்து நம்ம வந்து விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் மெசேஜ் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு தான் வரும். ஏதோ தெரியாத நம்பர்லேருந்து வரும். நம்ம அதை மறந்துட்டோம்னா ஒன்றுமே கிடையாது. இப்படி தான் ஒரு குழந்தை வந்து 9வது படிக்கிற குழந்தை. பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். நன்றாக படிக்கக்கூடிய பெண், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடியது. சடனாக 9th கிளாஸில் பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆகுது. 20th ரேங்க் 25th ரேங்க் போகுது. பிறகு எங்கே இந்த செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கும். அம்மா அப்பா போனால் உடனே அப்படி வச்சுட்டு அப்படியே படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறது. ஸோ இப்படி அவங்க வந்து சந்தேகப்பட்டு ஒரு நாள் பெற்றோர்கள் அந்த பெண்ணை வந்து என்ன தான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த செல்ஃபோன். அப்போ தான் ஒரு பையங்கூட வந்து சேட்டிங்கில் இருந்திருக்கு அந்த பொண்ணு. அந்த பெண் அழுது இருக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தர் என்னை மிரட்டி இல்லைன்னா உன் படத்தை போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான் அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் காவல்துறைக்கு வரும்பொழுது நாங்கள் அந்த பார்க்கும்போது ஒரு 9th கிளாஸ் பெண், ஒரு 2 வீலர் மெக்கானிக் கூட எப்படியோ ஒரு ஹாய் மெசேஜ் தான் ஆரம்பித்தது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய 25 பவுண்ட் நகையை அவனுக்கு கொடுத்துருச்சு. அதுபோல் வந்து இந்த பெண் அப்பப்போ படத்தை எடுத்து அனுப்பும்போது தன்னுடைய ஒரு ஆபாசமான படத்தையும் அந்த பையனுக்கு கொடுத்துருக்கு. அதை வைத்து அவன் மிரட்டி கொண்டே இருக்கிறான். அவனுக்கு வந்து லவ் பண்ணணும் நோக்கம் கிடையாது, எப்படியாவது பணம் பறிக்கணும். பிறகு நம்ம அதை கண்டுபிடித்து அதை எஃப்ஐஆர் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய வெளிவரக்கூடிய ஒரு சின்ன சம்பவம். இதுபோல் எண்ணற்ற
சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கூட வரும், நீங்கள் தெரியாத நம்பர்லேருந்து ஹாய்னு வரும். இப்போ எனக்கெல்லாம் வரும், நான்லாம் அதை கண்டுக்கிறவே மாட்டோம், நீங்களும் யாரும் கண்டுக்க மாட்டீங்க. எனக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு வாரம் ஹாய் அப்படிங்கும், ஹலோ அப்படின்றோம், ப்ளீஸ் ரெஸ்பாண்டுங்கும், குட் மார்னிங் ஜிஎம்னு போடுவான், தென் ஜிஇன்னு போடுவான், குட் ஈவினிங்கா, தென் குட் நைட், இப்படியே ஒரு வாரமாக வந்துக்கிட்டே இருந்தது. நான் சரி அதுக்கு என்ன தான் ரெஸ்பாண்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஹலோ அப்படின்ட்டு நான் ஒரு அடித்தேன், யுவர் ஏஎஸ்எல் ப்ளீஸ், அதாவது ஏஜ் செக்ஸ் லொக்கேஷனா அவங்க வேர்டு, ஏஜ் செக்ஸ் லொக்கேஷன் ஏஎஸ்எல் ப்ளீஸ் அப்படின்றான். அதில் நீங்கள் பென் நேம் கொடுத்தீங்கன்னா ஓடிடுவான். நான் எஸ்பி விழுப்புரம் அப்படின்னு போட்டேன், அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுன்னு வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இது ஏன் நம்ம இது மாதிரி நாள்தோறும் நம்ம பசங்களோட செல்ஃபோனுக்கோ இல்லை நம்மளோட செல்ஃபோனுக்கோ வந்துக்கிட்டு தான் இருக்கும். எது நல்லது, அது தேவையில்லாத நம்பர்லேருந்து வந்ததுன்னா அதை நம்ம தொடக்கூட வேண்டியதில்லை. அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா யூ ஆர் அண்டர் ட்ராப், எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது போன்று சோசியல் மீடியா இன்றைக்கு சமூக வலைதளங்கள் வந்த உடனே இந்த பாலியல் கொடுமைகள் எப்படி ஆண்களுக்கு ஒரு போதைப் பொருளாக இருக்கோ, பெண்களுக்கு இந்த செல்ஃபோன், ஏன்னா அவங்களுக்கு வேறு ட்ரைனேஜ் இல்லை, வேறு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் இல்லை, அப்பா அம்மாவிட்டே பேசிகிட்டு இருக்க முடியாது, டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது, ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும், அப்போ செல்ஃபோனை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்களை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மேலை நாடுகள், நீங்கள் ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க சட்டமே. நேற்றைக்கு ஸ்பெயினில் சட்டம் போட்டாங்க, அடுத்து இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் அண்டர் சட்டம் வரப்போகுது. நான் சொல்கிறேன், இந்தியாவில் அது வரக்கூடிய நாள் வெகு தூரம் இல்லை. இனி 1 வருஷம் 2 வருஷத்தில் கண்டிப்பாக இந்த 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாருமே சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாது. அது மிக மிக டேஞ்சருங்க, வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதுபோல் மூன்றாவது இன்றைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிறது குழந்தை தொழிலாளர்கள். அது ஆண்களை விட பார்த்திங்கன்னா பெண்களில் தான் நம்ம தொழிலாளர்கள் அதிகம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம வீட்டு வேலை செய்கிறது யார்? பெண் குழந்தைகள் தான். விவசாயம் செய்கிறது யார்? பெண் குழந்தைகள் தான். சில தொழிற்சாலைகளில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க. ஸோ இது போன்ற பிரச்சனையெல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். குழந்தை தொழிலாளர்கள் அறவே ஒழிக்கப்பட்டுள்ளது. சட்டம், அதாவது காவல்துறைக்கு யாருக்கு தெரிந்தாலும் உடனே வழியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல் 4வது பெண்களுக்கு ஏற்பட பிரச்சனை பெண் அடிமைத்தனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இப்போதைக்கு மாறிக்கிட்டு வரலாம் காலகட்டங்களில். பட் ஒரு பெண் பிறக்கும்போது தந்தைக்கு அடிமை, தென் திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கு அடிமை, இப்போ வயதான பிறகு மகனுக்கோ மகளுக்கோ அடிமையாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கி நீங்கள் கிராம பகுதிகளில் நடுத்தர நகரங்களில் பார்த்தீங்கன்னா நீ அந்த சிஸ்டம் தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நமக்கு தீர்வு உண்டா அப்படின்னா, 100 வருடங்களுக்கு முன்பே கவிஞர், அதாவது முண்டாசு கவிஞர் என்று நம்ம சொல்லக்கூடிய பாரதி அவர்கள் 100 வருடங்களுக்கு முன்பே அவர் ஒரு சின்ன பெண்ணா எப்படி இருக்கணும், புதுமை பெண் அப்படின்ற ஒரு கவிதையில் எழுதியிருப்பார். அவருக்கு அந்த கவிதை எப்போ தோணுச்சுன்னா 1910 அவர் ஒரு ட்ரெயினில் போகிறார். அவரும் அவருடைய மனைவியும் போகிறாங்க. அவருடைய நீங்கள் கவிதைகளை படித்தீங்கன்னா அவ்வளவு முற்போக்கு சிந்தனைகள் இருக்கும். முற்போக்கு சிந்தனைகள் மட்டும் இருக்காது, அவரும் அதை கடைபிடித்து இருப்பார். அதுதான் அதில் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களோட பழகணும் பாரு, அவரும் பழகி இருப்பார். நீங்கள் படத்தில் பார்த்துருப்போம், கழுதையை தூக்கி சுமப்பார், கழுதை குட்டியை. அது யாருமே பிராமணரில் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒருத்தருக்கு பூணல் அணிவிப்பார். ஏன் பிராமணன் தான் பூணன் போடணுமா, எல்லாரும் போடக்கூடாதா அப்படிம்பாங்க. ஸோ அவர் சொன்ன கருத்துக்களை கடைபிடித்தார். அப்படி தான் ட்ரெயினில் போகும்போது தான் அவருக்கு முன்னாடி ஒரு தம்பதியை உட்காந்துருக்காங்க. அந்த லேடி அந்த காலகட்டங்களில், நான் சொல்கிறது 100 வருடங்களுக்கு முன்பு
பெண்கள்லாம் வந்து முகத்தை மறைச்சிருப்பாங்க, சேலையில் அப்படியே முகத்தை மறைச்சிருப்பாங்க, கணவன் மனைவி ஒவ்வொரு ஸ்டேஷன். ஆனால் பாரதி வந்து அவர் மனைவி பக்கத்தில் உட்காந்துருக்கு, அவர் மனைவியுடன் சகஜமாக நண்பர்கள் போல் பேசிக்கிட்டு வர்றார். ஆனால் அந்த பெண்மணி என்ன பண்ணுதுன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்ன உடனே வேகமாக அந்த கணவர் வந்து கீழே இறங்குறார். அப்போ அந்த அம்மா முக்காடு எடுத்துகிட்டு இவங்ககிட்ட கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கு. பிறகு அந்த கணவர் உள்ளே வந்தோடனே டக்குன்னு முகத்தை முடிக்கும். இவர் பாரதி பார்க்கிறார், என்ன நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இது மாதிரி நடக்குது. அப்போ அந்த பெண்மணிகிட்ட கடைசியில் ஒரு தடவை கேட்குறார், ஏன் உன் கணவர் வெளியே போகும்போது இவ்வளோ கலகலப்பாக பேசுகிறீங்க, ஆனால் கணவர் இருக்கும்போது மட்டும் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லியிருக்கு, எஜமானர் இருக்கும்போது அடிமை பேசலாமா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெண்கள் அடிமைத்தனம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நான் சொல்கிறேன், அதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இருந்தது கல்வி என்ற ஒரு கருவி தான். இந்த எஜுகேஷன் வந்ததுனால தான் இன்றைக்கும் பெண்கள் வந்து எல்லா துறையிலையும், இப்போ எந்த துறையில் இல்லை, முத்துலட்சுமி ரெட்டி வந்து அன்னைக்கு முதல் மருத்துவராக 90s படிக்கும்போது எல்லாரும் கேலி செய்தார்கள். தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர், என்ன ஒரு பெண் வந்து மருத்துவர் ஆகிறதா, டாக்டர் ஆகிறதா அப்படின்னு எல்லாரும் கேலி செஞ்சாங்க. இன்னைக்கு மருத்துவர்களை எடுத்துக்கொண்டால் அதிகமாக இருப்பது பெண் மருத்துவர்கள் தான் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. எல்லா ஃபீல்டுலையும் மருத்துவர்கள் வந்துட்டாங்க, பெண் மருத்துவர்கள். ஸோ இன்றைக்கு வந்து பெண்கள் அடிமைத்தனம் இல்லைனால் கூட முன்னேற்றம் வந்து நன்றாக சட்டத்துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, காவல்துறை, எந்த இலக்கியத்துறை, அரசியல் எதுலையும் எடுத்துக்கொண்டாலும் பெண்களுடைய முன்னேற்றம் வந்து இன்றைக்கு வெகு வேகமாக முன்னேறி இருக்கிறது. அதைத்தான் பாரதி வந்து புதுமை பெண் அப்படின்ற ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்கணும்னா, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் அஞ்சாத நெறிமுறையும் அப்படின்றப்பார். ஒரு பெண்ணுன்னா நிமிர்ந்து நடக்கணும், நேர்கொண்ட பார்வையை பார்த்து பார்த்து பேசணும், முக்காடு போடக்கூடாது அப்படின்னு 100 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார். இன்றைக்கி அதைத்தான் நம்ம பெண்கள் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு ஆண் படித்தால் ஒரு தலைமுறை தான் வாழும், ஒரு பெண் படித்தால் 7 தலைமுறை வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அளவுகோலே ஒரு சமூகத்தோட முன்னேறிய சமூகமா அப்படின்றதுக்கு எதை எடுத்துக்கொள்வார்கள் என்றால் பெண்களுடைய கல்வியை தான் எடுத்துக்கொள்வார்கள். பெண்கள் எப்பொழுது கல்வியை அறிவு பெறுகிறார்களோ அப்பொழுதுதான் அது முன்னேறிய சமூகம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் இறுதியாக பெண்கள் வந்து இப்படி நம்ம படிக்க படிக்க நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், தன்னம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்க முடியும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இங்கே வழக்கறிஞர் இருப்பார், எவ்வளவோ முந்தெல்லாம் டைவர்ஸா அப்படின்னா ஒரு ஆச்சரியமாக பார்ப்போம். இன்றைக்கு டைவர்ஸ்ன்றது நாள்தோறும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கை எதை கொடுக்கும், தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு எது கொடுக்கும்னா கல்வி ஒன்றே கொடுக்கும். அதுபோல் பெண்கள் என்பவங்கள் நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல பண்புகள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் இங்கே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்கிறோம், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த சமூகம் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்றத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல் பெண்கள் தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் இப்போ சொன்ன செல்ஃபோன்கள் வந்து அதெல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னால் நான் முட்டாள். ஏனென்றால் அது காலத்தின் கட்டாயம், நெசசரி ஈவில், எது வேணாலும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். செல்ஃபோன் பயன்பாடு என்பது கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி தான் இருப்போம். அது நம்முடைய சரியான முறையில் நம்முடைய முன்னேற்பதற்கு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு, அதுபோல் பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும். அதான் பாரதி சொல்லியிருப்பார், கயவர்களை கண்டால் காரி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பாம்பார். ஸோ அதுபோல் யாராவது உங்களை சீண்ட வந்தால் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். அதுபோல் சுயமரியாதை மிக்கவர்களாக இருக்க வேண்டும், தன்னம்பிக்கை இருக்கணும், சுயமரியாதை இருக்கணும், தவறுகளை எதிர்க்கணும், உரிமைகளை, எவ்வளவோ சட்டங்கள் இருக்குது பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கிறதுக்கு, சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
உரிமைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, இங்கே நம்ம வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் ஒவ்வொருவரும் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் சாதிக்கலாம். சில அற்ப விஷயங்களுக்கோசரம் நீங்கள் ஆசைப்பட்டு விடாதீர்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பள்ளிக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெருமையை சேர்த்து தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு, இந்த ஒரு அருமையானதொரு வாய்ப்பினை நல்கிய பள்ளி நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.